அண்மை செய்தி. நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் தற்போது விடுவிப்பு என்ற செய்தியானது வெளியாகியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடல் பாடியதாக புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சாட்டை துரைமுருகன் விடுவிப்பு என்ற தகவலானது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கதிரவன் இணைகிறார். வணக்கம் கதிரவன், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் பேச்சாளருமான சாட்டை துரைமுருகன் திருச்சி சோம்பரசம்பேட்டை பகுதியில் வசிக்கும் அவர் சாட்டை என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். இதன் வாயிலாக தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு சர்ச்சைகள் கருத்தையும் கூறி வருகிறார். இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கடந்த 8ஆம் தேதி இறுதிக்கட்ட பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா ஆதரித்து பேசினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் திமுக அரசை தரையுறவாக விமர்சித்து பாடல் ஒன்றை பாடியுள்ளார். அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்த நிலையில் திருச்சி மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் அருண் இது குறித்து திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சாட்டை துரைமுருகனை தேடினர். அவரது செல்போனை சிக்னலை வைத்து தென்காசியில் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து தென்காசி சென்ற போலீசார் தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த சாட்டை துரைமுருகனை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சாட்டை துரைமுருகன் போலீஸ் திருச்சிக்கு வந்து மதியம் 1:30 மணி அளவில் அழைத்து வந்தனர். அப்போது திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் காத்திருந்த நாம் தமிழர் கட்சியினர் சாட்டை துரைமுருகன் மீது கைதை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். அதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல் நடைமுறைக்காக துரைமுருகனை காவல் நிலையத்தில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். சாட்டை துரைமுருகன் மீது கலவரத்தை உண்டாக்கும் நோக்கத்துடன் செயல்படுதல், வதந்திகளை பரப்புதல் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரை திருச்சி நீதிமன்றம் முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிபதி சுவாமி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சாட்டை துரைமுருகன் எந்த ஒரு முகாந்திரம் இல்லை என்று அவரை சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி பேட்டாரு அவருக்கு நீதிமன்ற காவலுக்கு செல்ல தேவையில்லை என விடுவித்தார். மேலும் சாட்டை துரைமுருகன் கூறும்போது, நான் தென்காசி கோவிலுக்கு தான் சென்று விட்டு வந்தேன். அங்கு நான் ஓடி ஒழியவில்லை. என்னை தென்காசியிலிருந்து அழைத்து வரும்போது 2 இடத்தில் என் மீது விபத்து ஏற்படுத்தி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையில் இவர்கள் ஈடுபட்டார்கள். இதை நான் கண்டிக்கிறேன். இது குறித்து மேலும் நான் வழக்கு தொடக்க உள்ளேன் என்று தெரிவித்தார். தற்போது அவரை விடுவித்ததனால் மகிழ்ச்சியுடன் நினைவு சென்றார் ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.